ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கொஞ்சம் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி யாருக்கா டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலில் இருக்க லிங்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலோட ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நான் வந்து சிபி ரிசர்வ் பர்சன் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நிஃப்டியோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணிட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு நிஃப்டி அப்படியே சர்ச் பண்ணுங்கள். அதில் இந்த டெரிவேட்டிவ்ஸ்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிஃப்டி 50 இன் டெரிவேட்டிவ்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத இதில் போட்டிருப்பாங்க. நிஃப்டின்றது இந்த காலத்தில் இருக்கணும். அது இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து நீங்கள் இன்ட்ராடே இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி எதுன்றதை நீங்கள் அடுத்த எக்ஸ்பைரி என்னது, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே முடிஞ்சிருச்சு 12 மே, அடுத்து 19 மே. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத நமக்கு கீழே காட்டிடுவாங்க. சரிங்களா? ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 23,379 வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இங்கே யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்க பாருங்கள். 23,500 புட் ஆப்ஷன். சரிங்களா? அதே மாதிரி 24,000 கால் ஆப்ஷன். சரிங்களா? 23,000 புட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து மல்டிபிள் எட்ஜஸ் தந்திருக்காங்க. ஸோ அதனால் நாளைக்கு வந்து இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பாருங்கள். 24,000 கால் ஆப்ஷனுக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதோட ஆவரேஜ் வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். 500. சரிங்களா? 500 23,500க்கும் 24,000க்கும் இடையில் 500 பாயிண்ட் இருக்குது. அதை வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணிங்கன்னா 250. ஸோ அப்போ 23,700 இல்லை 750 ஒரு இம்பேக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருப்பாங்க. அது கால் இல்லைனா புட்டு. சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து வியூஸை வந்து பார்க்கும்போது தான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் எப்படி போகிறாங்க அப்படின்றத ரேஞ்சு கால்குலேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த 23,700 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணி 700 இல்லை 750. சரிங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கால் சைடில் 23,750 கூட இதோட ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்சைடோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சிடும். அதேமாதிரி புட் ஆப்ஷன் கூட இதோட ஹை லோ க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸை மைனஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைட் சப்போர்ட் லெவல் என்னன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் இதோட க்ளோசிங் ப்ரைஸ் ஸோ இதை ஆட் பண்ணி ரெண்டாவில் வகுத்து கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸோட வேல்யூவை ஆட் பண்ணி அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜ் வேல்யூ வரும். அந்த ஆவரேஜ் வேல்யூவை கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து அப்ராக்சிமேட்டாக நான் எடுத்த வேல்யூ. சரிங்களா? இந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் மாறுபடலாம். நாளைக்கு யார் அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருக்காங்களோ அது வந்து மார்னிங்கில் அதை பொறுத்து மாறுபடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து இது ஆக்டிவ் கான்ட்ராக்ட் யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்றதை பாருங்கள். சரிங்களா? பார்த்து ட்ரேட் எடுங்க. வாங்க நிஃப்டி ட்ரேடிங் வியூ சார்ட்டில் போய் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டு க்ளோஸாக இருக்கிறது 23,379. ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 400க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த பிஎஸ்ஐ லெவலில் வந்து ரிஜெக்ஷன் எடுக்கிறானான்னு பாருங்கள். ஸோ இங்கேருந்து இவன் வந்து இப்படி போயிட்டு ரிஜெக்ஷன் எடுத்தான் அப்படின்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் திரும்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் இவன் வந்து இதை பிரேக் பண்ணிட்டான், சாலிடாக வந்து ஒரு கேண்டில் வந்து பிரேக் வச்சுட்டான், இல்லைனா கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து 23,500 பிஎஸ்சி லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிறான், ஒருவேளை 150 பாயிண்ட்டு 120 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகி இது சப்போர்ட்டாக ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தான் அப்படின்னா ஃபர்தராக வந்து அவன் மேலே போவான். சரிங்களா? ஸோ இன்றைய ஓப்பனுக்கு மேலே வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப் சைடில். சரிங்களா? ஸோ இந்த 23,815 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப் சைடில். கேப் ஓப்பன் ஆகி 23,500 சஸ்டெயின் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அவன் மேலே போகிறான் அப்படின்னா இந்த 23,500ன்றது ரிஜெக்டாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ரிஜெக்ஷன் ஜோன் ஆக்ட் ஆகும். ஸோ உடைக்கும் போது ஈஸியாக உடைச்சிட்டான். அந்த இடத்துலையே உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக உடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த இடத்துல மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணான். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதோ இந்த 12:30லேருந்து 12:45 1 மணி 1:15 1:30.
ஸோ 1:45 வரைக்கும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுந்தான். புரியுதுங்களா? ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த லோக்கு கீழே வந்து பிரேக் பண்ணி வரான் அப்படின்னா 348 எஸ்டர்டே லோ, அதாவது இன்னைக்கு லோ பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு திரும்ப வந்து இந்த 306க்கு கீழே வந்தால் புட் ஆப்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. இந்த 306 உடச்சிட்டா மட்டுமே புட்டு வந்து சாலிடாக கீழே விழுவோம். சரிங்களா? நல்ல ஒரு மொமெண்டம் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு கீழே வரும்போது 306 உடச்சிட்டோம் அப்படின்னா நேராக வந்து 23, 199, 174, 147, 115. ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த சப்போர்ட்டை அவன் உடைக்கணும். ஒரே கேண்டில் உடைச்சா மட்டும்தான் ஃபர்தராக அவன் கீழே இருக்கக்கூடிய பிஎஸ்ஐ லெவலில் நோக்கி போவான். அந்த பிஎஸ்ஐ லெவலில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவான். சரிங்களா? ஸோ இதான் வந்து நாளைக்கான டவுன் சைட் லெவலு, அப் சைட் லெவலு. ஸோ மார்க்கெட் சினாரியோ இதுதான். ஸோ வழக்கம் போல் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ், ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த லெவல்ஸில் யார் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரியும் பிரேக் இவன் பாயிண்ட் லெவலும் கால் ஆர் புட் இந்த இருக்கக்கூடிய தந்திருக்க ஷேட் பண்ணியிருக்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் யார் இந்த லெவலை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 23,600 கால் ஆர் புட்டு 200 இல்லைனா 246, 278 இந்த 3 ப்ரைஸில் மேக்ஸிமம் 278 யார் சஸ்டைன் பண்ணுறானோ அவன் ஃபர்தராக அப் சைடில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை போய் அச்சீவ் பண்ணுவான். யார் இந்த 278 கீழே வரானோ அவன் 200ன்ற லெவலில் போய் ரீடெஸ்ட் பண்ணுவான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அவன் மேலே வரல அப்படின்னா ஃபர்தராக அவன் வீக் ஆகி இன்னமும் கீழே இருக்கக்கூடிய இந்த 143 பாட்டம் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆகிறோன்னா அதுலேருந்து அந்த ரேஞ்சிலேருந்து அப் சைட் அண்ட் டவுன் சைட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஐடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் என்னோட லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருக்கீங்க. என்னோடய வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளுங்கள், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே கைஸ், see you tomorrow.